வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. சுக்கிரனை ராசிநாதனாகவும், கார்த்திகை 2-3 பாதங்கள், ரோகிணி 4, மிருகசீசம் 1-2 பாதங்களையும் கொண்ட எப்போதும் மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க விரும்பும் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 4லும் பிறகு 5லும் அமர்வது சிறப்பு. சூரியன், ராகு, சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதம் வேலை தொழில் கடினமான உழைப்பிற்கு பிறகு பலன்கள் அடைய முடியும். வருமானம் மிதமான அளவிலேயே இருந்தாலும் செலவுகள் குறைவதால் ஒரு நல்ல பொருளாதார நிலையை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். மனைவி தவிர்த்த மற்ற உறவுகளுடன் சிறப்பான உறவுகள் மேம்படும். கணவன் மனைவியிடையேயான புரிதல் குறைந்தலும் அந்யோன்யம் குறைவும் வாய்ப்புகள் உள்ளதால் கவனமுடன் மனைவியின் உறவை கையாள வேண்டியிருக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் அதற்கு பின் பலன்களையும் பெற முடியும். நீங்கள் அடைய விரும்புகின்ற இலக்கை அடைய உங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் தொழிலில் உங்களுடைய புத்திசாலித்தனமான உழைப்பை புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் உதவியை பெறுவீர்கள். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். உங்கள் உடல்நிலையை பொறுத்தவரை நல்ல நிலையிலேயே தொடரும். தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் தங்கள் சிகிச்சையை விடாமல் செய்து கொள்வதுடன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்க மற்ற விஷயங்களில் உங்கள் கவனச்சிதறல்களை குறைத்து கொண்டு கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். உங்கள் சமுதாயத்தில் உள்ள மரியாதை உயரும். பயணங்களில் அதிக கவனம் தேவைப்படும். கலைஞர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்து கொள்ள அதிக உழைப்பை அதிகரித்து கொள்ள வேண்டியிருக்கும். வருமானம் சரளமாக இருக்கும். சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் மேலிடத்தின் கவனத்தை பெற முயற்சிப்பார்கள். செலவுகள் சிரமப்படுத்தும். இந்த மாதம் கலவையான பலன்களை சந்திக்க வேண்டியிருப்பதால் அதிக கவனமும் அதிக அக்கறையும் தேவைப்படும். இந்த மாதம் முழுவதும் சிவ சக்தியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.